ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 30 சென்ட்டில் வந்து எவ்வளோ பூ வரும், எவ்வளோ பூ வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி வந்து பேட்ச் பிரிக்கிறது, 30 சென்ட்டில் வந்து ஆக்சுவலாக எப்படி 30 சென்ட்டாக நீங்கள் பிரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அண்ட் வந்து இந்த மாதம் ஆக்சுவலாக மார்ச் மாதம் வந்து நல்ல ரேட் வந்து போயிருக்குங்க, பரவாயில்ல. கம்பேரிட்டிவ்லி மேக்ஸிமம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாவே மேக்ஸிமம் ஒரு 300 வந்தால் பெரிய விஷயமா தான் இருக்கும். ரொம்ப ஃபெஸ்டிவல் அப்படின்னா தான் 350 அந்த மாதிரி போகும். ஆனால் ஏன் ரீசன் அப்படின்னா நிறைய பூ வருங்க சம்மருக்கு. மல்லிப்பூவை பொறுத்த வரைக்கும் வெயிலுக்கு வந்து அவ்வளோ ஹீல்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே நல்ல பூ ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் அரும்பில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்து நீங்கள் ஆரஞ்சு புழு அப்புறமா வந்து வால்பெயின் இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். ஸோ அது நான் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன், என்ன புழு அப்படின்னு சொல்லிட்டு, புழுவுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்ட்டு. வால்பெயினுக்கு கம்பல்சரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது சிமோடிஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், தாராளமாக சூப்பராக க்யூர் ஆகுது. அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து புழு இருக்கா இல்லையான்னு மொக்கு கிளி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் வந்து காம்பு புழு, மொக்கு புழு அதில் வந்து இருக்கா ஆரஞ்சு கலரில் அப்படின்ற மாதிரி, பச்சை கலர் புழு அப்புறமா வந்து ஆரஞ்சு கலர் புழு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்களில் தாங்க அந்த புழுவோடைய அட்டாக் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா பூ வந்து நம்ம எடுத்துட முடியும். இல்லைனா பூ வந்து என்ன சொல்கிறது போயிடும். இந்த பேட்ச் ஆக்சுவலாக உண்மையிலே பாதிக்கு மேலே பூ வந்து கருகி போயிடுச்சு. இப்போ ரீசன் என்ன அப்படின்னா மழை வந்து கிளைமேட் சேஞ்சுனால பூ ஃபுல்லாக கருகி போயிடுச்சுங்க. ஸோ மருந்துமே நம்ம அடித்தோம், கொஞ்சம் மழை வந்ததுனால கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் 2 நாளாக. ஸோ மழை வந்துச்சு இல்லைன்னா கிளைமேட் சேஞ்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி போய் காலனி செக் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போவுமே போய் செடியை வந்து நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா வால்பெயின் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வால்பெயின் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வருங்க. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜ் வந்து வரும். ஸோ டைம் இல்லை இப்போதைக்கு. இப்போ வந்து ஒரு 20 டேஸாக வந்து பூ வந்து வந்துட்டு இருக்கா. ஸோ ரெகுலர் பேசிஸில் மார்னிங் ஈவினிங் 2 நேரம் பூ பறிக்கிறதுனால சரியாக வீடியோஸ் வந்து என்னால் கொடுக்க முடியல. ஸோ ஒர்க் ப்ரெஷர், ஸோ டயர்ட்னஸ் தான். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். முடிஞ்ச வரைக்கும் செடி வந்து நீங்கள் நிறையா வந்து என்ன சொல்கிறது இப்போ வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது, மருந்துமே அதிகமாக இனிமேல் வெயிலுக்கு வந்து நல்லா பூ வருங்க. ஸோ மருந்து வந்து ப்ராப்பராக செக் பண்ணி அடைங்க. துளிர் மருந்து அடிக்கும் போதே வால்பெயின் மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வால்பெயின் வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும். அதையும் தாண்டி வருதுன்னா இந்த இலைகளில் வந்து அந்த பூச்சி தான் வரும், வால்பெயின் இலைப்பெயின்னு சொல்லுவோம். அப்புறமா செம்பேன், தண்ணி அதிகமாக போனாலும் செம்பேன் வரும், தண்ணி கம்மியாக போனாலும் செம்பேன் வரும். சத்து உரம் கொடுங்க. மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் சத்தான உரங்கள் வந்து கொடுக்கணும். நம்ம சேனலில் ஆக்சுவலாக ஒரு 4-5 உரம் போட்டிருக்கேன். அது வந்து அந்த 4-5 உரத்தில் கலப்பு உரம் நீங்கள் எந்த உரம் யூஸ் பண்ணாலுமே செடி சூப்பராக வருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து செடிக்கு வந்து பேட்ச் பிரிக்கிறது வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து பேட்செல்லாம் பிரிக்கல. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பெரிய தோட்டமாக இருக்குது, இல்லை ஒரு 6 ஏக்கரா இருக்குது, 40 சென்ட் 50 சென்ட் இருக்குது. இது எப்படி நான் வந்து பிரிக்கிறது எனக்கு தெரியல, எப்படி பேட்ச் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களால் பூ பறிக்க முடியும் அப்படின்னா ஆள் வருவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தோட்டமாக கூட போட்டுக்கலாம். அதுவுமே வந்து இப்போ 50 சென்ட் இருக்குன்னா 25 சென்ட்டாக நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்க. ஒரே தோட்டமாக தான் 50 சென்ட்டாக இருக்குது அப்படின்னாலுமே கரெக்டாக 25 பாதி கழனியே பிரிச்சுருங்க. பாதி கழனி வந்து ஃபஸ்ட்டு இப்போ கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து இதை கட் பண்ணி விட்டது வந்து ஓரளவுக்கு துளிர் வந்துடும் பாருங்கள். துளிர் வரும்போது அந்த செடி நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த துளிர் வரது வந்து பூ பறிக்க ஆரம்பிச்சிருவோம். பூ பறித்து இது முடிக்கவும் கரெக்டாக அந்த அடுத்த 25 பேட்ச் வந்து 25 சென்ட் பேட்ச் வந்து ரெடி ஆகிடும் பூ பறிக்கிறதுக்கு. அண்ட் வந்து ரெண்டுமே ஆக்சுவலாக முகூர்த்த சீசன் ஃபெஸ்டிவல் வந்து மாறி மாறி வரதுனால 2 பூவில் ஏதோ ஒரு பூ வந்து நல்ல ரேட்டில் மாட்டோன்றது அது ஒரு பாயிண்ட்டு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பூ பறிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், டைமிங்குள்ளே பூ கொடுக்கணுங்க. ஸோ பூ பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டைமில் கொடுக்குறோம் அப்படின்றது இருக்குது. டைமிங்னா 8 மணி பூ வந்து போனது அப்படின்னா, இப்போ ஒரு 400 ரூபா போயிருக்கு அப்படின்னா 8 மணி பூ போயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கான ரேட்டை வந்து 450 ரூபா இருக்குன்னா 450 ரூபா போடுவாங்க. அதே 10 மணி பூன்னா 400 ரூபா போடுவாங்க. ஸோ அதுதான் பெனிஃபிட்டு. 8 மணிக்கே பூ வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ எங்கள் சைட்லாம் வந்து 8 மணி பூ வருவாங்க, மறுபடியும் 10 மணி, அப்புறம் 12 மணி, மேக்ஸிமம் 11:30 லாஸ்ட்டு. 11:30 லாஸ்ட்டுன்றது வந்து கடைங்களுக்கு வந்து அனுப்புறது தான் 11:30 பூ. அப்புறம் 12 மணிக்கு மேலே வராங்க, 2 மணிக்கு வராங்க, 4 மணிக்கு வந்து வாங்குறாங்க, இல்லை 6 மணி ஈவினிங் பூ நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, ஈவினிங் பூலாம் வந்து எதுக்காக போகும் அப்படின்னா முக்கால்வாசி வந்து சென்ட் கம்பெனிக்கு தான் போகும், கடைங்களுக்கு வந்து அனுப்புறதில்ல. மதிப்பூ மேலே எப்போவுமே வந்து கடைகளுக்கு அனுப்புறது இல்லைங்க. ஸோ சென்ட் கம்பெனிக்கு தான் அனுப்புகிறாங்க. இப்போ வந்து கிலோ கணக்கில் பூ வந்து நிறைய வருது. உண்மையாகவே என்ன சொல்கிறது 1000 கிலோ 2000 கிலோ அந்த அளவுக்கு பூ வந்து வந்துட்டுருக்குது. ஏன்னா பூவோடைய என்ன சொல்கிற அளவு வந்து இந்த வெயிலுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ பூவே இல்லாத கழனி கூட இப்போ மழை வந்துச்சு அப்படின்னா சும்மா 4 தூரல் வந்தாலுமே நிறையா பூ வரும். ஸோ இதுதான் ரீசன்.
வெயில் காலத்துக்கு பெருசாக மருந்துமே அதிகமாக தேவைப்படாது. இதே வெயில் என்ன சொல்கிறது வின்டர் சீசன் வந்தால் குளிர்காலம் பனி இருக்கிறதுனால செடிங்க வந்து கிளைமேட் சேஞ்ச் மூடியே இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கும்போது சீக்கிரம் பூச்சிகள்லாம் அந்த பூவெல்லாம் அழிச்சிரும். பூவுமே சரியாக பெருசாகாது, வளராது. அது ஒன்று ஒன்றுத்துக்கும் என்ன சொல்கிறது பூச்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி வால்பேனு ஜிலேபி புழு மருந்தடிக்கணும், அப்புறமா பூ மொக்கு பெருசாகிறதுக்கு மருந்தடிக்கணும். அப்படியே அடித்தாலுமே 10 என்ன சொல்கிறது 10 கிலோ இருக்கிற இடத்துல 2 கிலோ தான் இருக்க முடியும். ஆனால் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் 10 கிலோ பூ தான் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் 12 கிலோவாக இருக்கலாம், 15 கிலோவும் பூ வரும். ஸோ நாங்கள் வந்து இந்த டைம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ வரைக்கும் அறுத்துருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா ஆரஞ்சு புழு அட்டாக் ஆகாமல் இருந்தால் 20 கிலோவுக்கு மேலே வந்திருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இவ்வளோ பூ போடுறது, 20 கிலோவுக்கு மேலே வந்திருக்கணும். என்ன பை மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா சரியாக மருந்து அடிக்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுக்காமல் ஆக்சுவலாக கண்டுக்காமல் விட்டுட்டோம். பூ நல்லாயிருக்கு செடி நல்லா இருக்குன்னு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைம் எங்களுக்கு வந்து 2 பேட்ச் தொடர்ந்து கண்டினியூ ஆகிடுச்சு. 14ஆம் தேதியிலேருந்து கண்டினியூவாக பூ பறிச்சிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 10ஆம் தேதியிலேருந்தே மார்ச் 10லேருந்து பூ அறுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டில் வந்து ஏப்ரல் 2 வரைக்குமே இன்ன வரைக்குமே அறுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இன்னும் 1 வீக் வந்து பூ வரும். அப்படி பார்த்திங்கன்னா பூ வந்து இப்போ கண்டினியூவாக வரதுனால கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. 2 கல்லையும் மாற்றி மாற்றி மருந்து அடிக்கிறதுனால சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம். ஸோ எப்போவுமே வந்து பேட்ச் பிரிக்கிறது வந்து ஒரு கல்னி 25 சென்ட்டு இல்லைனா 30 சென்ட்டு செப்பரேட் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் வந்து ஒன்று இல்லைனா ஒன்று வந்து விலையில் மாட்டோன்றது ஒன்று. அண்ட் வந்து ஈஸியாக இருக்கும் பூ பறிக்கிறதுக்கு, மருந்து அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ செடி வந்து பாருங்கள் இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக வால்பேன் வித்து ஜிலேபி புழு 2மே செக் பண்ணி மருந்து அடிக்கணும். அப்படி அடித்தாதான் அந்த காம்பு புழு மொகு புழு வந்து வராமல் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் அந்த இலைப்பேனு வெள்ளை கொசு நிறையா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மருந்து காலையில் டைமில் அடிங்க. உண்மையாகவே காலையில் டைமில் அப்புறம் ஈவினிங் டைமில் அடிங்க. காலையில் டைமில் கல்யாணம் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், செடி தட்டி பாருங்கள் அழகாக அப்படி நிறைய பூச்சி பறக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பூச்சி இருந்தால் தான் பூ ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பூச்சி வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் பூச்சி வராமல் இருந்தால் தாங்க பூ வந்து பறிக்க முடியும். அந்த இலைப்பேன்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப மோசம். அண்ட் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நிறையா ஆக்சுவலாக சத்தான உரம் போடணும் செடியை பொறுத்த வரைக்கும். நாங்கள் 2 பேட்சாக உரம் போடல, ஆல்ரெடி 4 உரம் போட்டதோடு சரி இந்த 2 வருஷத்தில் 4 டைம் தான் உரம் போட்டிருக்கோம். இப்போ ஒரு உரம் வந்து கட் பண்ணி விட்டு போட்டிருக்கோம். அது என்னன்றது நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த 4 கலப்பு உரத்தில் ஏதோ ஒரு